பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த முந்தின வசனம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். என்ன பார்த்தோம் என்றால், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினே வருவித்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, இதிலிருந்து என்ன நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நமக்கு மேலே யாராவது அதிகாரிகளாகவோ நமக்கு மேலே ரூல் பண்ணுறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா, அப்போ அந்த அதிகாரத்திற்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லி வேதத்தில் திட்டமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்திற்கு எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னா, தேவனுடைய நியமத்துக்கே நாம் எதிர்த்து நிற்கிறதாக அர்த்தம். இப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் அல்லாமல் இருக்கலாம். அவர்கள் எப்படி இருந்தாலும் நமக்கு மேலே ஒரு ரூல் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்போ எதிர்த்து நின்னோன்னா தேவனுடைய சட்டத்திட்டங்கள் அதுக்கே, அந்த நியமத்திற்கே எதிர்த்து நிற்கிறதாக அர்த்தம். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் என்னாகும், தங்களுக்கு தாங்களே ஆக்கினே வருவித்துக் கொள்கிறார்கள். அப்போ அந்த அதிகாரத்திற்கு கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு எதிர்த்து அவங்களுக்கு எகென்ஸ்டாக ஏதாவது பண்ணி அப்படி பண்ணுறவங்க, அவங்களுக்கு யார் பண்ணுறாங்களோ அவங்களே தங்களுக்கு தாங்களே தண்டனையை வருவித்துக் கொள்கிறார்கள், ஆக்கினே வருவித்துக் கொள்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நமக்கு அதிகாரத்தில் ரூல் பண்ணுறதுக்கு நமக்கு மேலே இருக்கிறவங்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதற்கு நாம் செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நாம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு எகென்ஸ்டாக எதிர்த்து பேசி, நான் இதை செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன எனக்கு ரூல் போடுறது, நீங்கள் சொல்கிறபடி செஞ்சிருவேனா அப்படின்னு நம்ம அப்படி எதிர்த்து நிற்கக்கூடாது. நாம் அதற்கு இணங்கி கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். அப்போ எதிர்த்து நிற்போம் என்றால் தேவனுடைய நியமத்திற்கே எதிர்த்து நிற்கதாக இருக்கிறது. அப்போ நமக்கு நாமே ஆக்கினே வருவித்துக் கொள்கிறோம், நமக்கு நாமே தண்டனை வருவித்துக் கொள்கிறோம். அப்போ நாம் இதில் தெளிவாக இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுவது என்னவென்றால், நமக்கு மேலே உள்ள அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்களோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அப்படி எதிர்த்து நின்று நாம் ஆர்கியூ பண்ணி எதிர்த்து நின்றோம் என்றால் நமக்கு நாமே தண்டனை வருவித்துக் கொள்கிறோம். அப்போ இந்த தண்டனைக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால், நமக்கு மேலே யாரெல்லாம் ரூல் ஆர்டர் பண்ணுறதுக்கு அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆண்டவர் தான் நியமித்து வைத்திருக்கிறார், அதிகாரத்தில் உள்ளவர்களை. அப்போ அவர்கள் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வரைமுறை. இப்படி தான் நடக்க வேண்டும் என்று சட்டத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நாம் முழுவதுமாக அதற்கு அர்ப்பணிப்போமா? நாம் ஒவ்வொருவரும் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலே நமக்கு மேலே ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள், சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. வேறு ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நமக்கு மேலே கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருப்பார். அப்போ அவங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? குடும்பத்திற்கு மனைவியானவள் கணவரை ஆண்டவர் தலையாக வைத்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். யாரெல்லாம் குடும்பத்திலையும் சரி, சொந்த பந்தங்களில் பெரியவர்கள் நாம் கடன் பண்ணி நடக்க வேண்டும். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும்.
அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இப்படி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரிவிலையும், அது குடும்ப உறவில் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் உறவில் இருக்கலாம், இல்லை வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், இன்னும் பொது இடங்களில் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த சிந்தையோடு நாம் அப்படி நடக்கிறோமா? அப்படி இன்ன வரைக்கும் அப்படி நடக்காமல் இருந்தால், ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் இனிமேல் அதிகாரம் உள்ளவருக்கு, எனக்கு மேலே உள்ள அதிகாரம் உள்ளவருக்கு நான் முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் தெரிந்தோ தெரியாமலோ நிறையா தடவை அவங்க சொல்லுறது வார்த்தைக்கு விரோதமாக நான் நடக்காமல் இருந்தது உண்டு ஆண்டவரே. என்னை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 2025 வருஷத்தின் செப்டம்பர் மாதத்தின் 12ஆம் தேதியை கிருபை செய்த தேவனே, உங்கள் கூடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை தந்த அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் கிருபை தந்திருக்கீங்கப்பா. காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லிக்கிறேன். உங்களுடைய புதிய கிருபை நாங்கள் நிரப்பி வழி நடத்தி ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாசித்த வேத வசந்தபடி எங்களுக்கு மேலே உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள், எங்களுக்கு மேலே உள்ள சூப்பர்வைசர் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிரின்ஸ்பாலாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அப்பா அவர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஆண்டவரே, அப்போ ஒரு சுபாவம் ஆண்டவரே, அப்படி ஒரு சுபாவம் எங்களுக்குள்ளே வருவதற்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, ஒரு விஷயம் மன்னிங்கப்பா ஆண்டவரே. அதிகாரத்து உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இந்த அநேக தரம் ஆர்க்கிய பண்ணியிருக்கேன் ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் ஆண்டவரே நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாம ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.